பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் மீனா இருந்துட்டு இவர் கூட போனால் கண்டிப்பாக நல்ல சாப்பாடே கிடைக்காது. பேசாமல் அத்தை கையால் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நேராக கோமதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீ எப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உனக்கு பிடிச்ச போண்டா வடை எல்லாமே செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்ச பூரியும் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு என்னாச்சுமா, எதுக்காக வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒத்துக்கலையா உடம்புக்கு, இல்லை ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அத்தை நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் கோமதி இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, அரசி, கதிரெல்லாம் மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் கோமதி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்ன தான் இருக்கும் மீனாவுக்கு, மயக்கம் வருதுன்னு சொல்கிறா, வாமிட் வேறு பண்ணிகிட்டு இருக்கா, ஏதாவது ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்த உடனே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சு